வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறுல இருந்து. நம்ம இப்போ தமிழ் வருஷ பிறப்பு, இப்போது சித்திரை மாதம் 1ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் வருஷம் பிறக்குது. அதற்கு பேர் விஸ்வாசு வருஷம்னு பேர். இந்த விஸ்வாசு வருஷம் ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஆண்டு பலனை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ஆண்டு பலனை எப்படி நம்ம கணிக்கிறோம் அப்படின்னா, அதில் இந்த வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் என்ன மாறுது அதோடைய நிலைப்பாடை வைத்து தான் சொல்லுவோம். ஒரு சில ஆண்டுகளில் 3 கிரகமும் மாறும், 2 கிரகம் மாறும், இல்லை 1 கிரகம் மாறும். சனி, ராகு, கேது, குரு, இந்த கிரகங்களை வைத்து தான் பெரும்பாலும் பலாபலன்கள் இருக்கும். இப்போ நான் ரிஷபராசிக்கு பலன் சொல்வது சுத்தமான வாக்கிய முறைப்படி கணித்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த வாக்கிய முறைப்படி கணிக்கும் போது முதல் கிரக பயிற்சியாக ராகு கேதுவோட பயிற்சி வருது. சித்திரை மாதம் 13ஆம் தேதி 26/4/2025 அன்று ராகு கேது பயிற்சி. கேது பகவான் கன்னியில இருந்து சிம்மத்துக்கும், ராகு பகவான் மீனத்துல இருந்து கும்பத்துக்கும் மாறுறாரு. அடுத்து சித்திரை 28/11/2025 11/5/2025 அன்று குரு பெயர்ச்சி. குரு பகவான் உங்கள் ராசியில் எதிர்காலம் வரைக்கும் இருந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு அடுத்த வீடான மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பகவான் அதிசார கதியில ஒரு பயிற்சி இருக்கு. அதிசாரம்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்டு, ஒரு 2 மாதம் மாறுறார். அது ரிஷபராசிக்கு ரொம்ப முக்கியமான அந்த இடத்த நான் உங்களுக்கு பலாபலன்ல சொல்லுவேன், கொஞ்சம் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. 8/10/2025 அன்று குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போறாரு. ஒரு 2 மாதம் கடகத்தில் இருக்காரு. 22/12/2025 வரைக்கும் இந்த 2 மாத காலம் குரு பகவான் கடகத்தில் இருக்கார். அந்த இடத்துல கடகத்தில் அவர் உச்சம் பெறுவார். பொதுவாக இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு உச்சமாகிறது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. அதை பற்றி நம்ம பார்ப்போம். அடுத்து சனி பயிற்சி இருக்குது. இந்த சனி பகவானுடைய பயிற்சி பார்த்தோம்னா 6/3/2026 தான் சனியோடைய பயிற்சி. இது வாக்கியப்படி திருநள்ளாறில் அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நான் இப்போ கணிச்சு சொல்கிறதும் அந்த முறையில் தான். உங்களுக்கு திருக்கணிதப்படி சரியாக இருக்குன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் வாக்கிய முறைப்படி கும்பத்தில் இருக்கும் சனி பகவான் மீனராசிக்கு பிரவேசிப்பது 6/3/2026 வரைக்கும் தான். அப்போ சனி பகவான் கும்பத்தில் இருக்கிற மாதிரி தான் இப்போ நான் பலன் சொல்கிறேன். இப்போ இந்த பலாபலன்களில் ராகு கேது பயிற்சி. ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துலையும், கேது பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துலையும் இருந்த நிலை மாறி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு கேதுவும், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகுவும் வர்றாங்க. இப்போ இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷபராசிக்காரங்களுக்கு தொழில் இப்போ நல்லா நடக்கும். சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கணும்னு யாராவது முயற்சி பண்ணாங்கன்னா அதற்கான நேரம் இது. சுய தொழில், சொந்த தொழில் அல்லது பார்ட்னர்ஷிப்பு, இது மாதிரி ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பண்ணலாம். ஏற்றுமதி இறக்குமதிக்காக வெளிநாடோட ஏதாவது டேர்ம்ஸ் அக்ரிமெண்ட் போடுறீங்கன்னா அது நடக்கும். அல்லது வெளிநாட்டோட உறவு முறைகளில் ஏதாவது பிஸ்னஸ் டேர்ம்ஸ் பேசுகிறீங்க, வெளிநாட்டுக்கு அதுக்காக போயிட்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு போக முடியும். வேற்று மொழி மதக்காரர்களால் ஆதாயம் பெறக்கூடிய நேரம். அதனால் அவர்களோட ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இப்போ சாத்தியமாகும். அதனால் இது ஒரு வியாபாரம் அபிவிருத்தி ஆகிற நேரம். பொதுவாக ஜென்மத்தில் குரு இருக்கிறது நல்ல விஷயம் இல்லை அப்படிங்கிறது பொதுவான பலன். உங்கள் ராசிக்கு ரிஷபராசிங்கிறது சுக்கிரனை ஆதிக்கமாக கொண்ட ராசி. சுக்கிரன் வீட்டில் பிறந்தவங்க அப்படிம்பாங்க. குருவால் பெருசாக நன்மை இருக்காது. அவர்களுக்கு ராசிக்குள்ளே இருந்தாலும் சரி, 2ஆம் இடம் போனாலும் சரி, பெரிய ஆதாயம் ஒன்றும் இல்லை. இப்போ குரு பகவானை பொறுத்த வரைக்கும் குரு உங்களுக்கு அஷ்டமாதிபதி, 8குடையவன். இப்போ 8குடையவன் ராசியில் இருந்தாலும் சரி, 2ஆம் இடத்துக்கு போனாலும் சரி, பெரிய மாறுதலை எதுவும் ஏற்படுத்த போகிறதில்ல. பொதுவாக 2ஆம் இடத்திற்கு குரு போனால்
தனலாபங்கள் அதிகம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பொது விதி. குடும்பஸ்தானத்துக்கு குரு பகவான் போகிறாரு, தனஸ்தானத்துக்கு குரு பகவான் போகிறாரு, எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பலாபலன்கள் உண்டு. ஆனால் அவர் அங்கிருந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டையே அவர் பார்ப்பார். அப்போது அது பெருசாக நம்ம சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம் இல்லை. அதே மாதிரி கேது பகவான் 5ஆம் இடத்துல இருந்து சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போ கொஞ்சம் உடம்பு நிலையில் உங்களுக்கு ஒரு அசௌகரியங்கள்லாம் ஏற்படலாம். இது வயதுக்கு தகுந்த மாதிரி மாறும். 50 வயதை தாண்டியவர்களுக்கு இந்த ஜாயிண்ட் பெயின், முட்டி வலி அல்லது ஒபிசிட்டி, உடம்பு அதிகமாக உப்பலாகிறது, வெயிட்டை குறைக்க முடியல, அன்டைஜஷன் ப்ராப்ளம், ஃபுட்டு ப்ராப்ளம், வயிற்றில் செரிமான கோளாறுகள், இது எல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. இளைஞர்களுக்கு பற்றி பிரச்சனை இல்லை, இருந்தாலும் அவர்களும் கவனமாக இருக்கணும். வண்டி போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். வாகனங்கள் ஓட்டும்போது, இயக்கும்போது கவனமாக இருக்கணும். வீடு வாசல்கள் இந்த 1 வருட காலம் அல்லது 1.5 வருட காலம் இடம் மாறாமல் ஒரே வீட்டில் இருக்கிறது சிறப்பு. இடத்த நம்ம மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா அது பெரிய பலன் அளிக்காது. புதிய வாகனங்கள் வாங்குவதையும் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. இப்போ ஏதாவது வாகனங்கள் இருந்தால் அதை பழுதாகனா அதை ரிப்பேர் பண்ணி ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு விஷயம். அதனால் கொஞ்சம் உடம்பு ரீதியாக ஏதாவது அசௌகரியங்கள், பிரச்சனைகள் ஏற்படலாம். அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகம். அவர் எந்த இடத்துல அமர்ந்தாலும், எப்படி குரு எந்த இடம் போனாலும் உங்களுக்கு பெருசாக நன்மை செய்ய மாட்டார்னு சொல்கிறனோ, அதற்கு நேர்மாறாக சனி பகவான் எந்த இடத்திற்கு வந்தாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நன்மையை தான் செய்வார். அப்போ இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வரும் காலம் அமோகமாக இருக்கும். 11ஆம் இடத்துக்கு எந்த ராசிக்காரர்களுக்கு சனி வந்தாலும் நன்மை செய்யும். அதுலேயும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிக நன்மை செய்யும். அப்போ அதிலிருந்து வரக்கூடிய காலங்கள் பிரமாதமாக இருக்கும், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஆனால் அந்த காலகட்டத்துக்கு கொஞ்சம் 1 மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறத இப்போ இந்த தமிழ் ஆண்டுன்னு சொல்லக்கூடிய விஸ்வாசு ஆண்டு முடிஞ்சிடும். அப்போ அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான பலாபலனை நான் சொல்கிறேன். இதற்கு நடுவில் குரு அதிசாரமாக 2 மாதம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த 2 மாத காலம் அவர் கடகத்தில் உச்சமாவார். 8 குடைவன் கடகத்தில் போய் உச்சமாகிறதுங்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் இல்லை. அதனால் அந்த நேரத்தில் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் மூலம் ஏதாவது நமக்கு பிரச்சனைகள் வரலாம். நம்மளுடைய ஹையர் அஃபிஷியல் அலுவலகத்தில் நம்ம வேலை செய்கிற இடத்துல சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். குடும்பத்துக்குள்ளேயும் சில சலசலப்புகள் ஏற்படலாம். பண நெருக்கடியை கண்டிப்பாக அந்த நேரத்தில் நீங்கள் சந்திப்பீங்க. வருமானம் கொஞ்சம் தடைப்படும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய பீரியடுனா அந்த குரு பகவான் அதிசாரத்தில் போகிற பீரியடு 8/10/2025 இருந்து 22/12/2025 அந்த காலகட்டம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். அந்த மாதிரியான நேரங்களில் உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வத்தை வணங்குறது ரொம்ப நல்லது. நீங்கள் சிவனை வணங்கக்கூடிய சைவ முறையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தால் சிவ ஆலயம், எந்த சிவ ஆலயம் போனாலும் அது சிறப்பான பலனை கொடுக்கும். வைஷ்ணவ சம்பிரதாயத்தை விஷ்ணுவை தருவக்கூடியவர்களாக இருந்தால் பெருமாள் ஆலயம் போங்க, சிறப்பான பலன் செய்யும். ஆனால் ஆலயம் அந்த 2 மாதம் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வணங்குகிறதே சிறப்பான பலன். இது ஒரு மிக்சடான ஒரு ஆண்டாக தான் இருக்க போது உங்களுக்கு. அதாவது நன்மையும் பெருசாக தீமை வராத அல்லது 2ம் கலந்த ஒரு ஆண்டாகத்தான் இருக்க போது. அதனால் கொஞ்சம் தெய்வ வழிபாடை செய்யணும். சுய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பாக இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பெருசாக டிரான்ஸ்ஃபரு, பதவி உயர்வு இதெல்லாம் எதிர்பார்க்காம இருப்பது போதும் அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்கும்.